Hello guys, welcome to our school. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்சோ known as rectilinear motion. We will consider objects as point object. Study of this motion is called kinematics. ஸோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் மோஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்டிலினியர் மோஷன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி we will consider objects as point object. ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டடி ஆஃப் திஸ் மோஷன், இந்த மாதிரி மோஷன்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதை கைனமேட்டிக்ஸ்னு கூப்பிடுறாங்க. அடுத்தது வந்து பொசிஷன், பாத் லென்த் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பாத் லென்த்தோட இன்னொரு பேர் வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன். பொசிஷன்னா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் ஆஃப் அ பாயிண்ட் தான் பொசிஷன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பொசிஷன்ஸ் டு த ரைட் ஆஃப் ஓ ஆர் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ் and to the left of O as negative. Following this convention, the position coordinates of point P and Q are 360 meters and 240 meters. Similarly, the position coordinates of point R is 120 meters. அதாவது the position coordinates of P and Q are 360 and 240 சொல்கிறாங்க. அதாவது P ஓட பொசிஷன் வந்து 360னும் Q ஓட பொசிஷன் வந்து 240னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் R வந்து 120 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது -120 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பொசிஷன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாத் லென்த். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் கால்ட் ஆஸ் பாத் லென்த், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதை பாத் லென்த்துன்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து பாத் லென்த் இஸ் ஸ்கேலார். பாத் லென்த் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது மேக்னிடியூட் இருக்கும் ஆனால் டிரெக்ஷன் இருக்காது. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. பாத் லென்த் வந்து எப்போவுமே ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா ஜீரோவோட கிரேட்டராக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃப்ரம் 0 to Q இஸ் 240. அதாவது இங்கே ஜீரோலேருந்து நம்ம Qக்கு ட்ராவல் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 240 கிடைக்குது. இதுதான் பாத் லென்த். அடுத்தது வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்குள்ளே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டிஸ்டன்ஸ் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுதோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கார் இன் மூவிங் ஃப்ரம் 0 to P இஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் x2 - x1. அதாவது ஒரு கார் வந்துட்டு 0 to P மூவ் ஆகுதுன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபார்முலா இருந்துச்சு டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் x2 - x1, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா டெல்டா எக்ஸ் ஈக்குவல் x2 - x1. அதாவது 360 meters -0 meters, அதாவது 360 meters. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் 0 to P இஸ் ப்ளஸ் 360 meters. ஆவரேஜ் வெலாசிட்டி பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as a change in position or displacement divided by the time intervals in which the displacement occurs. அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல்ஸ், அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து x2 - x1 டிவைடட் பை t2 - t1, அதாவது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அடுத்து வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள் பற்றி பார்ப்போம். இங்கே கீழே ஒரு கிராஃபில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு காரோட வெலாசிட்டி இருக்குது. இதில் டைம் ஃப்ரம் 5 seconds இருந்து 7 seconds வரைக்கும் இந்த காரோட ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நாம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி x2 - x1, அதாவது 7 செகண்டில் அது 27.4 மீட்டர்ஸில் இருக்குது. அது மைனஸ் 5th செகண்டில் 10 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 27.4 - 10 டிவைடட் பை 7 - 5, t2 - t1, 7 - 5 seconds. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.7 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as the total path length traveled divided by the total time interval during which the motion has taken place. இதில் வந்து ஸ்பீட் எப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் பாத் லென்த், அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இன்டர்வல். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இன்டர்வல் தான் ஆவரேஜ் ஸ்பீட். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு கொஸ்டின், போத் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் காமனான ஒரு கொஸ்டின். A car is moving along a straight line, say OP. It moves from 0 O to P in 18 seconds and returns from P to Q in 6 seconds. What are the average velocity and average speed of the car in going
ஏ ஃப்ரம் ஓ டு பி. அதாவது ஓ டு பியில் அந்த கார் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடும் எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஓ டு பிக்கு வந்து நமக்கு 360 மீட்டர்ஸ் ஆகுது. நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஓ டு பி அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல். ஸோ ஓ டு பிக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 360 மீட்டர்ஸ் டிவைடட் பை டைம் இன்டர்வல். நமக்கு ஓ டு பி ட்ராவல் ஆகிறதுக்கு 18 செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ 360 டிவைட் பை 18 பண்ணும்போது நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இன்டர்வல். நமக்கு ஓ டு பி ட்ராவல் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸும் 360 தான். 360 டிவைட் பை டைம் இன்டர்வல் அதாவது 18 செகண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிளில் அதை பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கார் ஓ டு பி போயிட்டு திருப்பி பி டு கியூ வரணும். அதோட ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் இன்டர்வல் தான் ஆவரேஜ் வெலாசிட்டியை பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்ன 240 மீட்டர்ஸ் தான் வரும். ஏன்னா ஓ டு பி போயிட்டு திருப்பி பி டு கியூ தான் வரும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு இனிஷியல் பாயிண்ட் என்ன ஓ, ஃபைனல் பாயிண்ட் என்ன கியூ. அதனால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 240 தான். ஆனால் நமக்கு எடுக்கிற டைம் என்ன ஓ டு பி போயிட்டு அப்புறம் பி டு கியூ வராங்க. ஸோ ஓ டு பி வந்து நமக்கு 18 செகண்ட்ஸ் ஆகுது. திருப்பியும் பி டு கியூ வரதுக்கு நம்ம 6 செகண்ட்ஸ் ஆகுது. அதை நேரத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 24 செகண்ட்ஸ் டோட்டலாக. ஸோ 240 டிவைட் பை 24 பண்ணால் நமக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்துட்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இன்டர்வல் தான் ஃபார்முலா. அது வந்து ஓபி ப்ளஸ் பிக்யூ. ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஓ டு பி போயிட்டு திருப்பி பி டு கியூ வரும். அதுதான் பாத் லென்த். அதை டிவைடட் பை டெல்டா டைம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஓ டு பி போகிறதுக்கு நமக்கு 360 திருப்பி பி டு கியூ வரதுக்கு நம்ம 120. 360 டிவைட் மைனஸ் 240 பண்ணோம்னா நமக்கு 120 கிடைக்கும். ஸோ ஓ டு பி போகிறதுக்கு 360 ப்ளஸ் 120 பண்ணோம்னா நமக்கு வந்து 480 கிடைக்கும். 480 டிவைடட் பை 24 பண்ணோம்னா நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்போவுமே ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டுமே ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பற்றி பார்ப்போம். இதில் வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா we define instantaneous velocity or simply velocity v at an instant t. அதாவது velocity v ஒரு instant tல velocity v தான் நம்ம வந்துட்டு instantaneous velocityன்னு சொல்கிறாங்க. The velocity at an instant is defined as the limit of the average velocity as the total time interval delta t becomes infinitesimally small. அதாவது velocity at an instant அந்த லிமிட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியை அந்த டைம் இன்டர்வலில் டெல்டா டீயில் அதை தான் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால்னு சொல்கிறாங்க. அந்த டைம் இன்டர்வல் டெல்டா டி வந்துட்டு இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மாலாக இருக்குமாமா. அதாவது நியரஸ்ட் டு ஜீரோவாக இருக்கிறது தான் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால். டைம் இன்டர்வல் வந்து நியரஸ்ட் டு ஜீரோவாக இருக்கும் போது அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணும்போது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடைக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ அப்போ v ஈக்குவல்ஸ் லிமிட் டெல்டா டி நியரர் டு ஜீரோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அதை சிம்பிளர் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் டிஎக்ஸ் பை டிடின்ற ஃபார்முலா கிடைக்கும். அடுத்து வந்து அக்சலரேஷன்னா as the rate of change of velocity with time. The average acceleration a over a time interval is defined as the change of velocity divided by the time interval. நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைட் பை டைம் இன்டர்வல் பண்ணும்போது நமக்கு வந்து அக்சலரேஷன் கிடைக்கும். சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைட் பை டைம் இன்டர்வல் பண்ணும்போது நமக்கு அக்சலரேஷன் கிடைக்கும். அதோட ஃபார்முலா வந்து a ஈக்குவல்ஸ் v2 minus v1 divided by t2 minus t1 equals delta v by delta t. It is the average change of velocity per unit time. The SI unit of acceleration is meter per second minus 2. அதாவது SI unit of acceleration வந்து meter per second to the power minus 2ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆக்சலரேஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் இருந்து நம்ம 0 to 10 செகண்ட்ஸ்குள்ளே என்ன ஆக்சிலரேஷன், அதே மாதிரி 10 செகண்ட்ஸ்லேருந்து 18 செகண்ட்ஸில் எவ்வளோ ஆக்சிலரேஷன் ஆயிருக்கு, 18 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸில் எவ்வளோ ஆக்சிலரேஷன் ஆயிருக்குன்றதை நம்மளை கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ 0 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். a ஈக்குவல்ஸ் 24 - 0 மீட்டர் பர் செகண்ட். அதாவது
24 மைனஸ் ஜீரோன்னும் போது 10th செகண்டில் இது வந்துட்டு 24 மீட்டர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டு வெலாசிட்டி. அதே மாதிரி 0th செகண்டில் 0 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது வெலாசிட்டி டிவைடட் பை 10 மைனஸ் ஜீரோ. இதை அடுத்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.4 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ 0 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்ஸில் ஆக்சிலரேஷன் வந்து 2.4 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து 10 செகண்ட்ஸ்லேருந்து 18 செகண்ட்ஸ். இதுக்கு வந்து a ஈக்குவல்ஸ் 24 மைனஸ் 24 பை 18 மைனஸ் 10ன்னு சொல்கிறாங்க. அதாவது 18th செகண்டில் பார்த்துக்கிட்டோம்னா 24 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது வெலாசிட்டி. அதே மாதிரி 10th செகண்டில் பார்த்துக்கிட்டாலுமே 24 மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்குது வெலாசிட்டி. ஸோ அது டிவைடட் பை நம்ம டைம் பண்ணோம்னா நமக்கு 0 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. அதே மாதிரி 18 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ் பண்ணும்போது a ஈக்குவல் 0 மைனஸ் 24 பை 20 மைனஸ் 18ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 20th செகண்டில் நம்மளோட வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அதே மாதிரி 18th செகண்டில் நம்மளோட வெலாசிட்டி 24 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது அப்போ வந்து 0 மைனஸ் 24 டிவைட் பை 20 மைனஸ் 18 பண்ணும்போது -12 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சில ஆக்சிலரேஷன்ஸ், இது சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷனு. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் ஸோ மொத்தமாக 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸுங்கிறாங்க. டைம் டேக்கர் வந்து டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து வி நாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி வந்து வின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்சலரேஷன் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி வி அண்ட் வி நாட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ஏ. அதாவது ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பு தான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் ஏவா இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஈக்குவல்ஸ் வி நாட் ப்ளஸ் ஏடி ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் வி நாட் வந்து நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஏ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் இன்டூ டி வந்து நமக்கு டைம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இது வந்துட்டு இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. விடி கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப். இதில் வந்துட்டு இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ அந்த ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்லோப்போட அடியில் இருக்கிற ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்மில் வந்துட்டு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா. ஸோ இங்கே ½ இன்ட்டு வி மைனஸ் வி நாட் கொடுத்துருக்காங்க. வி மைனஸ் வி நாட் வந்து ஹைட்டு, ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு டி வந்து நமக்கு பேஸ், இந்த பேஸ் வந்து நமக்கு டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு பேஸ் ப்ளஸ் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி, ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ வி நாட் இன்ட்டு டி, அதாவது வி நாட் இன்ட்டு டி நமக்கு பண்ணும்போது ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஏரியா கிடைக்கும், ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எக்ஸை வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இதில் வந்து ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம டி ஈக்குவல்ஸ் வி மைனஸ் வி நாட் பை ஏ எடுத்துக்கிறோம். அதாவது தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல்ஸ் வி இன்டூ டி. ஸோ வி இன்டூ டிங்கும் போது நமக்கு வி வந்து வி ப்ளஸ் வி நாட் பை 2ன்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், வி ப்ளஸ் வி நாட் பை 2ன்றதை. அப்புறம் டி வந்து நம்ம வந்துட்டு வி மைனஸ் வி நாட் பை ஏன்றதை ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அதாவது வி ஸ்கொயர் மைனஸ் வி நாட் ஸ்கொயர் பை 2a கிடைக்கும். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் வி நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு அக்சலரேஷன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் B has a velocity vb minus va because the displacement from A to B changes steadily by the amount vb minus va in each unit time. We say that the velocity of object B relative to object A is vb minus va. அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் விபிஏ வந்துட்டு விபி மைனஸ் விஏ என்ற ஃபார்முலா வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ ரிலேட்டிவ் டு ஆப்ஜெக்ட் பி வந்து விஏபி ஈக்குவல்ஸ் விஏ மைனஸ் விபின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஏக்கும் ஆப்ஜெக்ட் பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் விஏபின்னு சொல்லுவோம். அதே மாதிரி
டிஃப்ரென்ஸ் ஆஃப் வெலாசிட்டி பிட்வீன் ஆப்ஜெக்ட் பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் பி ஏன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. தட்ஸ் இட் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.